ஸ்டாலின் அவர்கள் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி பேசுறது கேட்டிருக்கீங்களா? இந்த வரிசையில வந்து விஜய் அவர்கள் பேசுற அரசியல் எல்லாரோட அரசியலையும் கலந்து அடிச்சு விடுறாராமா? விஜய் வந்து காலிங் அவர்களை வந்து அங்கிள் அங்கிள் கூப்பிடுறாரு. நமக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவரோட மூத்தவர் தானே அவரு, அதனாலதான் அங்கிள் கூப்பிடுறாரு. விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்குமா? ஸ்டாலின் செய்யற மாதிரி ஏன் விஜய் அவர்கள் செய்ய முடியாது? ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஏன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது? ஸ்டாலின் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் 10th காலேஜ் அந்த மாதிரி ஆகுது. அவர் வந்து எல்கேஜி படிச்சிருக்கும் போது அப்படியே 12th அந்த மாதிரி தான் போயிட்டாருன்னா அவருக்கு ஏபிசிடி கூட ஒழுங்கா தெரியாது. ஓட்டு போட தகுதி வரும்பொழுது யாருக்கு ஓட்டு போடுறது? விஜய் அவர்களுக்கு நான் ஓட்டு போடுறேன்னா துண்டெல்லாம் போட்டாங்க. அதுல 3 துண்டை மட்டும் அவர் எடுத்து போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் மக்கள் எவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்களே. அவர் மூத்த பாருங்க சொன்னா அரசியல்ல மூத்த பார்த்து என்ன பண்ணுறது? வேற என்ன பண்ணாரு? அரசியலுக்கு ஃபர்ஸ்ட். வணக்கம், இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். இன்னைக்கு சிறுவர்களிடையே அரசியல் புரிந்துணர்வு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சிறுவர்களை தொடர்ந்து பேச்சு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இப்பொழுது மிதுன் கார்த்தி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம், என் பெயர் என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சரையும் ஒரு எம்எல்ஏவும் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? அந்த அரசியல் பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எத்தனை வயசுல ஓட்டு போடுற உரிமை? 18 வயசுக்கு மேல ஓட்டு போட முடியுமே நம்மளுக்கு இருக்கு. இந்த தேர்தல் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை வரும்? ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த தேர்தல்ல இப்ப வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா அதிக வாக்கு வாங்குறவங்க என்ன ஆவாங்க? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா ஆவாங்க. இந்த தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு? 234. ஓ, 234. அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் யாரு? முக ஸ்டாலின். எதிர்கட்சி தலைவர் யாரு? எடப்பாடி. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். முக ஸ்டாலின் அவர்கள் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி பேசுறது கேட்டிருக்கீங்களா? இந்த வரிசையில வந்து விஜய் அவர்கள் பேசுற அரசியல் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பேசுன எல்லாரோட அரசியலையும் அதை வச்சு அவர் பேசுறாரு. கலந்து அடிச்சு விடுறாராமா? விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்குமா? முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஏன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது? முக ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாட்ட அரசியல் கத்துருக்காங்க. அதுக்கடுத்துதான் அவரால தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரா வந்து உட்கார முடிச்சது. இப்ப முதலமைச்சர் முக ஸ்டாலின்னா அவரு வந்து என்ன பண்ணுவாரு? தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் வழங்கி கொடுப்பாரு. இப்ப விஜய் அவர்கள் வந்தா தமிழ்நாட்டுல சும்மா உட்கார முடியாதான். என்ன பண்ணுவாரு அவரு? நம்மளுக்கு முக ஸ்டாலின் செய்யற மாதிரி ஏன் விஜய் அவர்கள் செய்ய முடியாது? மதுரையில 234க்கும் நான் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா மக்கள்னால அது தேர்ந்தெடுக்கணும். அவராவே எப்படி சொல்ல முடியும்? சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, சரி இவர் பேசுறத நம்ம கேட்போம்னு வந்துருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஆசையா இருக்கணும் வந்துருப்பாங்க நடிகரை பார்க்கணும்ட்டு. சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஓட்டு போடலான்னு வந்திருக்க மாட்டாங்க. சும்மா சரி போய் உட்காந்துதான் பார்ப்போம் போயிருப்பாங்க. அதான் யாருமே அவருக்கு ஓட்டு போற மாதிரியே தெரியல. ஓ, தெரியல. எல்லாம் சும்மா நடிகரை பாக்குறது வந்திருக்காங்கன்றீங்களோ? அவர் மூத்த பாருங்க சொன்னா சரி பாக்கலாம், ஒரு ஹீரோ அவரு பாக்கலாம். ஆனா இப்ப அரசியல்ல மூச்சை பார்த்து என்ன பண்றது? மூஞ்ச பார்த்தா போதும் அரசியலுக்கு. வேற என்ன பண்ண அரசியலுக்கு? அரசியலுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் அவர் செஞ்சிருக்கணும். அந்த செஞ்சாதான் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்ப ஸ்டாலின் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். விஜய் அவர்கள் அதே சீட்டுக்கு தானே முயற்சி பண்றாரு. இடத்தோட எப்படி அந்த சீட்டுக்கு வர முடியும்? இந்த ஸ்கூல்ல கூட எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்துதான் 10th காலேஜ் அந்த மாதிரி ஆகுது. அவர் வந்து எல்கேஜி படிச்சிருக்கும் போது அப்படியே 12th அந்த மாதிரி தான் போயிட்டாருன்னா அவருக்கு ஏபிசிடி கூட ஒழுங்கா தெரியாது. ஓ, சூப்பர் சூப்பர். அதனால வந்து இப்ப வந்து அரசியல்லயே அப்படி படிப்படியா வரணும்ன்றீங்க. அவர் திடீர்னு முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரோ? இப்ப வீட்டு படிக்க கூட்ட எப்படி ஒரடியா காலை வச்சு வீட்டுக்கு வந்துடுறோமா? இல்ல ஒரு படியானானே ஏறி ஓடுறோம். அதே மாதிரினா அவரு ஏறி ஓட்டணும். ஏன் எடுத்தோன்னா முக ஸ்டாலின் இடத்துக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லா நம்மளாம் ஆளணும். அப்படியே எதுக்கு அவர் நடிக்கிறாரு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓட்டு போட தகுதி வரும்பொழுது யாருக்கு ஓட்டு போடுவீங்க?
முக ஸ்டாலினுக்குலாம் நான் ஓட்டு போடுவேன். விஜய் அவர்களுக்கு நான் ஓட்டு போடுறேன்னா அவர் எடுத்தோடனே நான் முதல் இடத்துக்கு போடணும்னு நினைக்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு போகணும், அதுக்கு போகணும், அதுக்கப்புறம் நான் அங்க போகணும்னு அவர் நினைச்சானா நான் ஓட்டு போடுவேன். அரசியல்ல படிப்படியா வரணும்ன்றீங்களா? இப்ப ஒரு படத்துல கூட அவர் அரசியல்ல இதுவா இருந்திருக்காரு. ஆனா அவர் அரசியலால அவரால் ஒத்துக்க முடியுமா? அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு, ஆனா மக்களால ஒத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்ப விஜய் அவர்கள் மக்கள் துண்டெல்லாம் போட்டாங்க. எவ்வளவு போட்டாங்க? அதுல 3 துண்டை மட்டும் அவர் எடுத்து போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் மக்கள் எவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாங்களே. அப்ப மக்களுக்கு மனசு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். இப்ப நியூஸ்ல கூட காட்டினாங்க, இந்த லைன்ல சண்டை சூழ்ந்தாங்க விஜய பாக்குறதுக்காக. இப்ப லைன்ல சண்டை சூழ்ந்தாலும் அவர் அதை பாத்துருக்கணும். எதுவுமே பார்க்காம அவர் பாத்துக்கு போய் அவர் சீட்ல உட்கார்றது. நிறைய பேர் நிறைய மக்கள் அப்படியே நின்றுட்டு இருந்தவங்க சண்டை விழுந்துட்டாங்க. அதை அவர் பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் இப்படி போறாருன்னா இங்கதான் சண்டை விழுந்துருக்காங்க. அவர் அதை பாக்கணும்ல, பார்க்கவும் பாட்டுக்க போயிட்டே இருக்காரு. அப்ப அவருக்கு நம்ம மதிக்கணும்னு. அதான் என்னோட கேள்வி. அவர் பேசுறாரு, மேடையில பேசுனத கேட்டீங்களா? என்ன பேசுனாரு? இப்ப விஜய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுறாரு. ஆனா நம்மளுக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கல உங்களுக்கு? அவரோ மூத்தவர் தானே அவரு, அதனாலதான் அங்கிள் கூப்பிடுறாரு. அதாவது சீரியஸா அவர் கூப்பிடலையே, ஏதோ ஒரு காமெடிக்காக பேச்சு வழக்குல கூப்பிடுறாரு அங்கிள் அங்கிள்ட்டு. கடுப்பாவும் வராது. நக்கல் பண்றாரு, அங்கிள் அங்கிள் நக்கல் பண்றாரு, அதனால பிடிக்கலையோ? கோட்ரா சுத்த வேஸ்ட். நடிச்சா படத்துலயே அதான் வேஸ்ட். இது ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, சிகரெட் பிடிக்கிறாரு, குடிக்கிறாரு, கழுத்துல எடுத்து குத்துறாரு. இப்ப எம்ஜிஆர் பாருங்க, அவரு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. பொண்ணு பிடானா இது லவ் மாதிரி போயிருக்காரு. ஆனா என்ன பண்ணிருக்காரு? இந்த மாதிரி ஓவரா சுத்துறாரு, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கமா வெட்டாரு. ஆனா விஜய் சிகரெட் பிடிக்கிறது, பபிள் கம் சாப்பிட்டுறாரு, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு பேட் டச் பண்ணிட்டு பேட் டச் பேசிக்கிட்டு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அந்த படத்துல. இப்ப கில்லி, மெட்சல் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா நல்லா இருக்கும். சரி, இப்ப முதலமைச்சரா வரலாமா வரக்கூடாதா? விஜய் வரக்கூடாது. பதில் நல்லா இருந்தது. நன்றி, வணக்கம். மக்களே, இந்த கரு யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கரு டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் டச் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.